வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் வந்து திருச்சியிலேருந்து வரேன். திருச்சியில அம்மாவுக்கு வந்து 2 ப்ராப்ளம் இருந்தது. ஒண்ணு வந்து சயாட்டிக்கான்ற இஷ்யூ இருந்தது. அதாவது என்னன்னா, அவங்களால வந்து ரொம்ப நேரம் நிக்க முடியாது. கால் நடுக்கம் வரும். ஒரு 2 மினிட்ஸ் நின்னா கூட அவங்களால நிக்க முடியாது. பேலன்ஸ் பண்ணி தான் நிக்கிற மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்தது. 2வது இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களால இந்த மூட்டு வந்து ப்ராப்பரா மூடவே முடியாது. கை அப்படியே காலையில எந்திரிச்சா ஸ்டிஃப்பா நிக்கும். பாத்ரூம் போறது, மத்த எல்லா விஷயத்துக்குமே கஷ்டமா இருந்தது. இது ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸா இருந்துட்டே இருந்தது. இது வந்து நான் அங்க திருச்சியில வந்து ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அலோபதி போகும்போது அவங்க ஆப்ரேஷன் தான் பண்ணணும். வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திருச்சியில ஒரு 10 இயர்ஸா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆயில் பண்ணி, மசாஜ் பண்ணி, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ரிலீஃப் இருந்தது. பட் என்னன்னா, பெயின் மேலேயே அவங்க திருப்பி அந்த ரிலீஃப் பண்றதுனால ரொம்ப இம்பேக்ட் இருந்தது. அவங்களால பேர் பண்ண முடியாத பெயின் சம்டைம்ஸ் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு மூலியமா இங்க சாரோட அட்வைஸ் கிடைச்சது. ஸோ இங்க வந்ததுக்கப்புறம் எந்த விதமான மசாஜோ, இல்ல ஆயில் மசாஜோ அந்த மாதிரி எந்த பெயின் மேல பெயின் கூட்டுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இங்க நடக்கல. இங்க என்னன்னா, சார் வந்து கரெக்டா நம்ம சொல்றத வச்சு ஸ்டடி பண்றாரு. அதுக்கப்புறம் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ நாட் டிஃபிகல்ட் டு தட். லைக் என்ன ஏஜட் பர்சனாக இருந்தாலும், இல்லை படித்தவங்க படிக்காதவங்க யாராக இருந்தாலுமே அவங்களால கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். இட்ஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்கே ஆயில் மசாஜ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சார் வந்து மெடிக்கல் அனாலிசிஸ் பார்ட்டை கூட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக எடுக்க சொல்கிறது இல்லை. ஜஸ்ட் ஜெராக்ஸில் எக்ஸ்ரேலேருந்து ஆரம்பிச்சாங்க. எக்ஸ்ரேவை பார்த்துட்டே அவங்களால கிளியரா என்ன இஷ்யூன்றத ஸ்டடி பண்ணிட்டு, 2வது அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்றதையும் கிளியரா சொன்னார். ஸோ இங்க வரதுனால என்னென்ன பெனிஃபிட்னு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். பெயின் மேல உங்களை மோஸ்ட் பெயின் மேலேயே இன்னொரு தடவை திருப்பி பெயின் வர மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது கிடையாது. இங்க வந்து சார் வந்து அந்த ஒன் டைம்லேயே ப்ராப்பரான அனாலிசிஸ், அதே மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே ரொம்ப பொறுமையா, ரொம்ப கிளியரா, ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு மென்டலி யூ ஆர் மோர் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுறீங்க. த தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எக்ஸசைஸ் மட்டும்தான் சொல்லி தராங்க. எக்ஸசைஸ்னா மார்னிங், ஈவினிங் மட்டும்தான். ஸோ ரொம்ப கஷ்டமான எக்ஸசைஸ் கிடையாது. ரொம்ப ஈஸியா யாரால இருந்தாலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் தான் அவர் சொல்லி தராரு. ஸோ இதனால வயசானவங்களா இருந்தாலுமே, இல்லை படித்தவங்க படிக்காதவங்களா இருந்தாலுமே ஈஸியாக அவங்களால ஃபாலோ பண்ண முடியுது. இன்னொரு பார்ட் என்னன்னா, நீங்க வந்து நடக்கும்போது உங்களோட இம்பேலன்சிங்கை கெஸ் பண்ணி அதை எப்படி சரி பண்றதுன்றது ஸ்மால் டெக்னிக் தான். அதுவுமே உங்களை வந்து எந்த விதத்துலையுமே கஷ்டப்படுத்தாத அளவுக்கு சார் வந்து சொல்லி தராரு. ஸோ இங்க வந்து சப்போர்ட்டிவ் அண்ட் கைடன்ஸ் எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட். அஸ் ஐ செட், லைக் முதல்ல வந்து ஆயில் மசாஜ் வலியோட வலி கூட்டுற மாதிரி விஷயம் எந்த விதமே இங்கே நடக்கிறது கிடையாது. ஸோ கிளியரான டெக்னிக் அண்ட் கிளியரான அப்ரோச் படி சார் வந்து ப்ராப்பராக கிளியர் பண்ணுறாரு. நான் ஆல்மோஸ்ட் வந்து 3 செட்டிங்ஸ் வந்திருக்கேன். மொதல் செட்டிங்ஸ்லேயே என்னால் வந்து ப்ராப்பரான இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது. ஸோ பயங்கர சாட்டிஸ்ஃபைட். செகண்ட் டைம் வரும்போது இன்னும் ப்ராப்பராக நடந்தது. தேர்ட் டைம் வரும்போது ஐ எம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். ஸோ I wish everybody to visit this particular thing if you are facing this kind of any issues. Yeah, thank you.